ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெறும் 16 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோனையும் ஸ்மார்ட் வாட்சையும் தர போகிறாங்க. 16 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் 16 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம். அது எந்த பிராண்டு, எந்த ஃபோனு, என்ன வாட்ச் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வேறு லெவலில் ஆஃபர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது முதல்ல நம்ம சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஹானர் GT ப்ரோவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப் டிராகன் 8 Elite 2ஓட ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் லீக் ஆயிடுச்சு, அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிக்சல் 9a சீரிஸ் எப்போ சேல்ஸுக்கு கொண்டு வர போறாங்கன்ற டீடைல் கிளியரா கிடைச்சிருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதான் என்னன்றது ஒன்னோட தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவோ தரப்புலேருந்து X200 கம்பேர் பண்ணி விவோ X200 அல்ட்ராவை வச்சு, அது மட்டும் இல்லாமல் அதோட iPhone 16 Pro Max கம்பேர் பண்ணி இப்போ வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலமாக விவோ தரப்புலேருந்து பல அப்கிரேட் பண்ணியிருக்கதா தெரிஞ்சிருக்கு. அதன் மூலமாக நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வர்றது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். விவோ தரப்புலேருந்து அவங்களே டெடிக்கேட்டாக வீடியோ போட்டிருக்காங்க. விவோ X200 அல்ட்ரா வர்சஸ் iPhone 16 Pro Max. இது பார்த்தீங்கன்னா iPhone 16 Pro Maxல எப்படி ஒரு கேமராக்குனே டெடிகேட் பட்டன் இருக்கும், அதே போல் விவோ தரப்புலேருந்து இந்த கேமராவுக்கு ஒரு டெடிகேட் பட்டன் வந்திருக்காங்க. அந்த டெடிகேட் பட்டன்ல கேமரா பட்டன்ல சென்டர்ல ப்ளூ லைட் எரியிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நிறைய ஓப்போ போன்ஸ்ல இந்த மாதிரி பச்சை கலர் லைட் எரியிற மாதிரி இருக்கும் நடுப்புல. அதே மாதிரி இப்போ விவோ X200 அல்ட்ராவில் கேமரா கொடுக்கப்பட்ட பட்டன்ல கிளியரா அந்த ஸ்ட்ரிப்ல வந்து ஒரு லைட் தெரியுது. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியுது. அது மட்டும் இல்லாமல் X200 அல்ட்ராவில் வேற என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இமேஜிங் சிப் 2 கொடுக்க போறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா VS1, அதுக்கப்புறம் V3+. இது ரெண்டும் வந்து தங்களோட ஃபோட்டோவை குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா V3+ பார்த்தீங்கன்னா எதுக்காக கேட்டிங்கன்னா, ஃபோட்டோவை என்கேஜ் பண்ணி கொடுக்க, நாய்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்க, ஃபோட்டோவோட ஷார்ப்னஸை அதிகப்படுத்துறதுக்காக. அது பார்த்தீங்கன்னா VS டிப் ஒன்று இருக்குல்ல, அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போஸ் அதிகப்படுத்தி கொடுக்க, ஃபோக்கஸ் இமேஜை ஃபோக்கஸாக வச்சுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் கலருக்காகவும் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபிக்காகவும் கொடுத்துருக்காங்க. இந்த விவோ X200 அல்ட்ராவில் ப்ரொஃபஷனல் லெவலில் போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன கேமரா செட்டப் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா, 2 MP சாம்சங் HP9 பெரிஸ்கோபி கேமரா ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2 சோனி 50 MP கேமரா கொடுக்குறாங்க. லிட்டியா 818 சென்சாரோட வருது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா, ஹானர் தரப்புலேருந்து GT ப்ரோன்ற ஒரு ஃபோன் வரப்போது. இது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால சில டீட்டெயில் கிடச்சிருக்கு. ஹானர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் 2 இயர் பார்த்தீங்கன்னா ஹானர் GTன்னு கொண்டு வந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 சிப்செட்டோட வந்துச்சு. அதே போல் இப்போ வந்து ஹானர் GT அந்த GTயோட அப்கிரேடாக GT ப்ரோன்னு கொண்டு வர போகிறாங்க. இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செகண்ட் குவார்ட்டருக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த செகண்ட் குவார்ட்டரில் வரக்கூடிய இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டிராகனோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான 8 Eliteோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இந்த GT ப்ரோவை பொறுத்த வரைக்கும் வேற என்ன வரலான்றது தெரிஞ்சுக்கிங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த GT ப்ரோவில் என்னென்ன ஸ்பெக் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க. இந்த GT ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 6.7 inch கொண்ட ஃபிளாட் OLED டிஸ்பிளே வரப்போகுது. 1.5K ரெசல்யூஷனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஹையராக மேக்ஸிமம் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த GT ப்ரோவில் 50 MP கேமரா பிரைமரி கேமரா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 12 MP அல்ட்ரா வைட் சென்சர் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஹானர் GT மொபைலோட வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. மெட்டல் பாடி. அது மட்டும் இல்லாமல் IP69 ரேட்டிங்லாம் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டில் வருன்ற மாதிரி இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வேற என்ன வரப்போகுதுன்றது தெரிஞ்சுங்க. எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்ற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது அப்படின்றது இப்போதைக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்கு. மேற்கொண்டு டீட்டெயில் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோனு கிட்டத்தட்ட வந்து 16 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் வாட்சை 16 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அது எந்த பிராண்டு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த பிராண்டு பார்த்தீங்கன்னா லாவா வந்து தங்களோட அக்னி 3 வாட்சையும் ப்ரோ வாட்ச் V1ன்ற ஸ்மார்ட் வாட்சையும் அக்னி 3ன்ற ஃபோனையும் ப்ரோ வாட்ச் V1 என்ற ஸ்மார்ட் வாட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வெறும் 16 ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, லாவோட 16வது ஆண்டு ஆனிவர்சரியை முன்னிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் எப்பன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம், அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்க போது இதிலே கொடுத்துருக்காங்க. மார்ச் மாதம் 30ஆம் தேதி 2025 இருக்க போது அதில் தான் லாவை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. அது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். லாவா தரப்புலேருந்து உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்குதா இல்லை ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குதான்றது பார்த்தீங்கன்னா
ஸ்மார்ட் வாட்ச் எப்போ சேல்ஸ் ஃப்ளாஷ் சேல் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா மதியம் 12 மணிக்கு இருக்க போது. அதுவே ப்ரோ வாட்ச் V1 பார்த்தீங்கன்னா நைட்டு 7 மணிக்கு இருக்க போது இந்த சேல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இந்த டயத்தில் வாங்குற முதல் 100 கஸ்டமருக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அந்த நாள் முழுக்கவே லாவா 16th ஆனிவர்சரி கொண்டாட்டம் காரணமாக லாவா வெப்சைட்லையும் அமேசான் வெப்சைட்லையும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோன்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது, என்னென்ன பட்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது, TWS நெக் பேண்டு, அதுக்கப்புறம் வந்து என்னென்ன பவர் பேங்க், அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்மார்ட் வாட்சுக்கு ஆஃபர் இருக்குன்றதை நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் நம்ம ஆஃபர் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். அதனால் அவங்க கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆஃபர் பேஜுக்கு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். அது நம்ம வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஸ்னாப்டிராகன் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 8 Elite 2 ஆன்டிட் ஸ்கோர் லீக் ஆயிருக்கு. அதை பற்றி என்ன தெரிஞ்சுங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8 Elite 2 பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் வரப்போது. 8 Elite வந்து லாஸ்ட் இயர் வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அக்டோபர் வந்தது பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா IQ 13 கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்டிராகன் 8 Elite 2 பார்த்தீங்கன்னா 2.6 மில்லியன் வந்து லாஸ்ட் இயர் வந்துச்சு. இப்போ ஸ்னாப்டிராகன் 8 Elite 2 பொறுத்த வரைக்கும் 8 Elite 1 41%, அதாவது இங்கே பார்த்துங்க கொடுத்துருக்கோம் 41% பர்ஃபார்மன்ஸ் மோராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் 8 Elite விட. அதனால இந்த வருஷம் ஸ்னாப்டிராகன் 8 Elite 2 எவ்வளவு வரலான்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 3.8 மில்லியனுக்கு மேல வரலான்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு சைனாவில் லீக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு ஸ்கோர் வரப்போகுதுன்றது இப்போ சைனாவில் லீக் ஆகிருக்குன்றது தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் ஸ்னாப்டிராகனோட 8 Elite 2 ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 3.8 மில்லியனுக்கு மேலே வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 3 nm ப்ராசஸரோட ஆண்ட்ரினோ 840 GPU கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 9a ஏற்கனவே பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம சேனல்லையும் சொல்லியிருந்தோம், நம்ம வெப்சைட்லையும் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். இப்போ கூகுள் பிக்சல் 9a எல்லா பஞ்சாயத்தையும் முடிச்சுட்டு குவாலிட்டி இஷ்யூலாம் முடிச்சுட்டு இப்போ எப்போ அஃபிஷியல் சேல்ஸ் கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா கூகுள் பிக்சல் 9a பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 சேல்ஸ் கொண்டு வர போகிறாங்க. அது எந்தெந்த கண்ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 10 முதல் கட்டமாக US, கனடா, UK கொண்டு வராங்க. ஏப்ரல் 14 எல்லா கண்ட்ரிக்கு மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரி கொண்டு வராங்க. ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் கொண்டு வராங்கன்றதை தெரிஞ்சுங்க. இந்த ஏப்ரல் 14 தான் கூகுள் பிக்சல் 9a இந்தியாவுக்கு வருது அப்படின்றது. ஏப்ரல் 14 மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரி கொண்டு வராங்க. ஏப்ரல் 16 கடைசி கட்டமாக தான் கூகுள் பிக்சல் 9a வந்து இந்தியாவுக்கு வருதுன்றது தெரிஞ்சுங்க. ஏன்னா கூகுள் பிக்சல் 9a பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏப்ரல் 16 வரப்போகுது. அதோட ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியா, தைவான் கண்ட்ரியோட வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 years ஆண்ட்ராய்டு OS அப்டேட் கொடுக்குறாங்க. இதோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம வெப்சைட்டில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியண்டா 49,999 பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா நத்திங் தரப்புலேருந்து இப்போ வந்து அடுத்த வர ப்ராடக்ட்டை பற்றி இப்போ வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நத்திங் தரப்புலேருந்து அடுத்த ப்ராடக்டான நத்திங்கோட சப் பிராண்டான CMFலேருந்து CMF Phone 2 இதை பற்றிலாம் டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். நத்திங் வந்து தங்களோட கம்யூனிட்டி பேஜில் ஒரு போஸ்ட் போட்டாங்க. அந்த போஸ்டோட ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கம்மிங் சூன் X4ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போகிமேனோட கேரக்டர்லாம் குறிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த போகிமேன் கேரக்டர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராடக்டாக குறிக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ டீட்டெயில் கிடைச்சிருக்கு. இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் நத்திங் ஃபோன் பார்த்தீங்கன்னா போகிமேனோட கேரக்டர் ப்ளூ பஸ்ஸர் அப்படின்ற ஒரு கேரக்டர், இந்த ஆமா கேரக்டர் வந்து ப்ளூ பஸ்ஸர்ன்ற சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நத்திங்கோட சப் பிராண்டான CMF Phone 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிராஃபி ஒட்டகச்சிவிங்கி மாதிரி உள்ள கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது வந்து நெக் பேண்டை குறிக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் கேரக்டரான இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஹூட் தூட் அப்படின்ற கேரக்டர், இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சை குறிக்குது, CMF ஸ்மார்ட் வாட்சை குறிக்குது. அதுக்கப்புறம் கிளிகர்ன்ற இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா போகிமேனோட இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேரக்டர், இந்த ஆந்த மாதிரி இருக்கிற இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா என்ன குறிக்குது CMF பட்ஸை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் CMF Phone வந்து ஏற்கனவே வந்து கடந்த பிப்ரவரி மாதமே வந்து BIS அண்ட் IMEI சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பட்ஸ் 2 பார்த்தீங்கன்னா FCC டேட்டாபேஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து ஏப்ரலோட எண்டில் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற ஒரு டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா சாம்சங் தரப்புலேருந்து 360 நல்லா கேட்டுங்க 360 டிகிரி ஃபோல்டபிள் டிவைஸை கொண்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டபிள் டிவைஸில் அப்படி என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த ஃபோல்டபிளை நார்மலாக இப்படி இருக்கிற ஃபோல்டபிளை இப்படி தான் மடக்கும். ஆனால் இந்த ஃபோல்டபிளை இப்படியும் மடக்கலாம், இப்படியும் மடக்கலாம், இப்படியும் மடக்கலாம், எந்த டிகிரி வேணாலும் மடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதனால தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க அல்ட்ரா தின் கொண்ட இன்வேர்டு அண்ட் அவுட்வேர்டு முறையில் மடக்கலாம், உள் பக்கமாகவும் மடக்கலாம், வெளிப்பக்கமாகவும் மடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது வந்து வேற லெவலாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 360 டிகிரி மடக்கும் போது உங்களுக்கு வந்து 1 மினிட் இந்த 360 டிகிரி மடக்கும்போது உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு இவங்க கொண்டு வர போறாங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் வந்து 2023லயே வந்து இதை வந்து டெமோ பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி மாடலை வந்து. ஆனால் இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இது 2025 கடைசியில் கொண்டு வரலாம் அல்லது 2026 ஸ்டார்டிங்கில் கொண்டு வரலாம். அதாவது அவங்க இந்த மாதிரி மடக்கலாம், இப்படியும் புக்கு மாதிரி இப்படியும் மடக்கலாம், இப்படியும் மடக்கலாம், ரெண்டு பக்கமாகவும் மடக்கிற மாதிரி உள்ள போனை கொண்டு வர போறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்ற எல்லா ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும், நம்ம வெப்சைட்லயும் அவைலபிளா இருக்கும். அதுக்கான ரிவ்யூவா அதெல்லாம் அங்கே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன பற்றிலாம் கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிஎம் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.